ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்ட்டான ஒரு ஆரோக்கியமான தோசை தான். கருப்பு கவுனி அரிசியில் தோசைங்க. இப்போ 3 வீசம்படி வந்து கருப்பு கவுனி எடுத்திருக்கேன். அப்புறம் பச்சரிசி வந்து ஒரு 3 வீசம்படி, புழுங்கரிசி 3 வீசம்படிங்க ஈவனாக எடுத்திருக்கேன். இது தோசைனால நல்லா மொறு மொறுன்னு வர்றதுக்கு தாங்க. நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். பட் இதில் வந்து பொங்கல், கஞ்சி அதெல்லாம் மேக் பண்ணியிருக்கேன். அப்புறம் பணியாரம் கூட செஞ்சுருக்கேன். இன்றைக்கி வந்து தோசை, இட்லிக்கு வந்து ட்ரை பண்ணல. கஞ்சி தான் மோஸ்ட்லி வந்து செஞ்சு கொடுப்பேன். இப்போ நம்ம வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற போட்டுட்டு நம்ம வந்து கிரைண்டரில் அரைக்கிறோங்க. நல்லா எப்பயுமே வந்து தோசை பதத்துக்கு அரைச்சிக்கிறலாம். கொஞ்சம் லைட்டாக ரொம்ப நெரு இல்லாமல் தோசை பதத்துக்கு அரைச்சி, உளுந்து வந்து இதுக்கு 9 எடுத்திருக்கேன் வீசம்படி. 3 கிளாஸ், நீங்கள் கிளாஸ் வீதமோ இல்லாட்டி கிண்ண வீதமோ கப்பு வீதமோ 3 எடுத்தால் 9 கப்பு. அதுக்கு வந்து 9க்கு 1 மட்டும் உளுந்து எடுத்திருக்கேங்க. ஒரு 2 ஸ்பூன் வந்து வெந்தயம் தாராளம் போட்டுக்கோங்க. இது காலையில் வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு, இப்போ வந்து முதல்ல அரிசி அரைச்சிட்டேன். இப்போ வந்து உளுந்து அரைக்கிறீங்க. உளுந்தை வந்து வெந்தயமும் உளுந்தும் போட்டு கொஞ்சம் வெயில் காலனால் ஐஸ் தண்ணி வந்து யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா பொங்கும். இப்போ 2 அரைச்ச பிறகு நல்லா உப்பு போட்டு, தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம மாவு வந்து கரைச்சி வச்சிடலாம். கரைச்சி வச்ச பிறகு ஒரு 4 மணி நேரம், இது வந்து அவ்வளோக்கா வந்து 4 மணி நேரம் நம்ம புளிக்க வச்சாலும் அவ்வளோக்கா புளிக்க மாட்டேது. ஏன்னா கிளைமேட் அப்படி இருக்கனால, ரொம்ப மூடியாக இருக்கனால புளிக்காது. அதனால் எப்போயுமே 2 டப்பாவை பிரித்து ஒரு 4 மணி நேரம் வெளியில் வச்ச பிறகு ஒரு டப்பாவை எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டுருங்க. ஏன்னா இது சீக்கிரமே வந்து புளிப்புத்தன்மை வர கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ வந்து நம்ம கரைச்சிட்டோம் மாவை. பாதியாக பிரித்து கொஞ்சோன்னு ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு கொஞ்சோன்னு வந்து நம்ம வெளியில் வச்சிடுறோம். நான் வந்து யூஸ் பண்ணக்கூடிய கிரைண்டர் வந்து அல்ட்ரா கிரைண்டருங்க. இது உண்மையிலே வந்து நல்ல ஒர்த்து. அல்ட்ரா வந்து அந்த ஆனந்தா அப்படின்ற கடையில் தான் நம்ம வாங்கினோம். சூப்பரான இதுக்கு மூடி வந்து ஒரு நல்ல ஒரு வைலட் கலரில் கொடுத்தாங்க. எனக்கு இந்த 7 வருஷத்தில் வந்து அந்த வைலட் கலர் மூடி மட்டும்தான் வந்து கீழே நான் போடும்போது லைட்டாக உடஞ்சிச்சு. பட் எந்த வித ஃபால்ட் இல்லைங்க. ஒரே ஒரு தடவை வந்து உள்ளுக்குள்ளே உள்ள ரப்பர் மட்டும் மாற்றினேன். மற்றபடி நல்ல ஒரு யூசஸ்ங்க அல்ட்ரா கிரைண்டரு. நீங்கள் கிரைண்டர் வாங்கினா நான் சஜஷன் சொல்கிறேன். இந்த கிரைண்டர் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ மாவு வந்து நம்ம கருப்பு கவுனி அரிசியில் தோசை மாவு ரெடி பண்ணிட்டோம். தோசை இங்கே வந்து வார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்லா மொறுன்னு வந்துச்சுங்க. சூப்பராக பாப்பா, தம்பி எல்லாருமே அம்மாலாம் விரும்பி சாப்பிட்டாங்க. இதுக்கு ஒரு காரசாரமான ஒரு சட்னி வந்து ரெடி பண்ண போகிறோம். இங்கிட்டு தோசை ஊற்றிக்கிட்டே இங்கே வந்துட்டு சட்னிங்க. சட்னின்றது நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லியை வந்து நிறையா சேர்த்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சட்னி, காரசாரமான சட்னி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஒவ்வொரு தோசையாக வார்த்து எடுக்கும்போது அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லான ஒரு நேச்சரான கலருங்க. கருப்பு கவனி அப்படின்னு எடுத்தாலே அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்கு, இந்த வெயிட் லாஸ் உள்ளவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆரோக்கியமான தோசை தாங்க. இப்போ நம்ம இந்த சட்னி வந்து எப்படி மேக் பண்ணோம், சாம்பாரும் சட்னியும் அவ்வளோ காம்பினேஷன் பொடி இருந்துச்சு. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் இது கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வந்து உளுந்து, கொஞ்சோன்னு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கோங்க. மறுபடியும் நம்ம தாளிக்கணும்னு அவசியம் இல்லை இந்த சட்னிக்கு. இப்போ நல்லா பொன்னிறமாகவும் 10 வற்றலுங்க. இது நம்ம உளுந்தும் அந்த கடலைப்பருப்பும் போடவும் காரம் வந்து கொஞ்சம் குறைச்சிரும். இப்படி பண்ணி பாருங்கள். இந்த எந்த சாப்பாடுக்கும் எந்த சைடிஷுக்கும் நம்ம கெட்டி சட்னி மாதிரி வச்சு சாப்பிட்லாம். கொஞ்சோண்டு தண்ணி கலக்கி நம்ம தோசைக்கோ இட்லிக்கோ சாப்பிட்லாம். இப்படி தண்ணி கலக்காமல் அப்படி கெட்டி சட்னியாகவும் சாப்பிட்லாமா. ப்ளீஸ் ஒரு தடவை வந்து நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுட்டு ஒரு உருண்டை அளவு தேவையான அளவு வந்து புளி போட்டுங்க. புளி வந்து எப்போயுமே கொஞ்சம் தூக்கலாக போடுங்க. நிறையா கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டால், கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து நம்ம ரொம்ப வதக்கக்கூடாது, ஆஃப் ஸ்டேஜில் எடுத்துடணும். இதை ரெண்டும் கூட நம்ம நல்லா வதக்கிட்டு, இப்போ தக்காளி வந்து அதாவது வெங்காயம் ஒரு 3, தக்காளி ஒரு 3 ஈவனாக எடுத்து 10 பட்டை வத்த, கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு கொத்தமல்லி, 1 கப்பு வந்து கருவேப்பிலை எடுத்திருக்கேங்க. கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் வந்து அவ்வளோ ப்ளட் சர்க்குலேஷனு. கருவேப்பிலை வந்து முடி உதிர்வை வந்து தடுக்கும், முடி வளர்ச்சிக்கு வந்து நல்லது. ஆரோக்கியமான ஒரு இயற்கையான ஒரு பச்சைத்தன்மை நிறைந்த ஒரு லீஃப் தாங்க. அதனால் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து நீங்கள் இப்படி பண்ணி பாருங்கங்க. அது நீங்கள் வந்து கெட்டி சட்னி, அதாவது கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்த சட்னின்னு கூட சொல்ல வேணாம், தக்காளி சட்னின்னு கூட சொல்லிடுங்க. பிள்ளைய வந்து விரும்பி சாப்பிடுங்க. அந்த நாக்கில் வந்து எச்சி விடுற அளவுக்கு
2 இட்லிங்க 10 இட்லி கூட சின்ன பிள்ளைங்க எடுக்கக்கூடிய ஒரு டேஸ்ட்டை வந்து அது கொடுக்கும். பட் அதுக வந்து ஒரு 2, 3 இட்லிக்கு மேலே எடுக்காதுங்க. ஆனால் பெரியவங்கலாம் நல்லா விரும்பி நல்லா பசி எடுக்கும் தன்மை வந்து இப்போ பிரண்டை சட்னிலாம் பசியின்மையை தூண்டுற மாதிரி அந்த நாக்கில் வந்து அந்த அந்த கொத்தமல்லியும் அந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை வந்து ரொம்ப வதக்க வேணாம். நல்ல ஒரு முக்கியமான குறிப்பு, கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் வந்து நம்ம இப்படி உணவில் வந்து புகுத்தும் போது பிள்ளைங்க வந்து நல்ல மெமரி பவர் இருக்கும், ப்ளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா ஆகும், ரத்த விருத்திகள் நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரத்தம் இல்லை பிள்ளைகளுக்கு ரத்தம் இல்லைன்னு உடனே ஆஸ்பத்திரி போய் மாத்திரை மருந்து வாங்குறத விட இப்படி நம்ம டெய்லி கிடைக்கக்கூடிய இயற்கையாக கிடைக்கக்கூடிய சட்னி ஆட்டம் பண்ணி இப்போ வந்து ஆஃப் ஆயில் மாதிரி நான் கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு வந்து நான் வந்து பேனாசோனிக் அந்த மிக்ஸி தாங்க யூஸ் பண்ணுறேன். அவ்வளோ ஒரு ஒர்த்துங்க. இதுவுமே எனக்கு வந்து கரெக்டாக கிரைண்டர் வாங்கின டயத்தில் 7 வருஷம் ஆச்சுங்க. கிரைண்டரு அல்ட்ரா, பேனாசோனிக் வந்து மிக்ஸிங்க. சூப்பரான ஒர்த்துங்க. என்ன அந்த ரப்பர் மட்டும் நம்ம மாற்றணும், மேலே உள்ள ரப்பரு ஒரு 8 மாதத்துக்கு ஒரு தடவை. கீழே அந்த உருண்டை வந்து அதிகமாக கரண்ட் வந்து அடியாகும். இப்போ சட்னி வந்து டேஸ்ட்டான ஆற வச்சு நம்ம அரைச்சிட்டோங்க. டேஸ்ட்டான ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து தக்காளி வெங்காயம் உளுந்து கடலைப்பருப்பு புளி பட்டை வத்தல் வெள்ளைப்பூடு சேர்த்ததுங்க. வெள்ளைப்பூடு ஒரு 4-5 போடுங்க கையில் வந்ததை. சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி ப்ளீஸ் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், அடிச்சுக்கவே முடியாதுங்க. இப்போ கருப்பு கவுனி தோசைக்கு சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி இட்லி வச்சுருந்தேன். இது அரைச்ச அன்றைக்கி வந்து இடியாப்பம் நைட்டு வேறு சூப்பராக இருந்துச்சு. காலையிலக்கும் நைட்டுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. 3-4 நாளும் கிடாது. இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம கருப்பு கவுனி தோசை அண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை சட்னி சாம்பார் இப்படி வெயிட்டில் பண்ணுறவங்களுக்கு ஒரு முட்டை 2 தோசை வச்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. இந்த என்னோடய வீடியோ பதிவுகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹைப் ஆப்ஷன் கொடுங்க. என்னோடய வீடியோ அந்த கலர்ஃபுல்லான ஒரு இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.